இந்த பச்சம்மா பாட்டியால இன்னைக்கு வியாபாரமே போச்சு. எல்லாம் பாதி சாப்பாட்டுல எழுந்து போயிட்டானுங்க, பணமும் கொடுக்காம போயிருக்கானுங்க. ச்சே. ஊர் மக்கள் எல்லாம் பத்தம்மாவோட ஊறுகாய ரொம்ப ஆர்வமா வாங்கிட்டு போனாங்க. ஒரு வழியா எல்லா பாட்டிலும் வித்து தீர்ந்து போச்சு. பட்டம்மாக்கு ஒரு நல்ல தொகையும் கிடைச்சது. அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஊர்க்கா வித்து வந்த பணத்தை எல்லாம் எண்டி பத்திரமா ஒரு பெட்டியில வச்சுட்டா. மறுபடியும் ஊர்க்கா தயார் பண்ண ஆரம்பிச்சா. நாளாக ஊர்க்கா வியாபாரத்துல பட்டம்மா ஒரு நல்ல வருமானத்தை சம்பாதிச்சிருந்தாங்க. ஒரு நாள் இரவு கதவு தாழ்பாள் போடாம பட்டம்மா ரொம்ப சோர்வா தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ செல்லம்மா அமைதியா பச்சம்மா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு, ஊறுகாய சுவைச்சு சாப்பிட்டு, ஆஹா, என்ன ருசியா இருக்கு. இது கொஞ்சம் கேட்டா கொடுக்க மாட்டேன்னல்ல. இப்ப பாரு, நாளைக்கு உன் ஊருக்கா சாப்பிட்டவங்க எல்லாம் என்ன ஆக போறாங்கன்னு.